இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு நீங்க டைட்டில் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. கோடிங், பொது பேச்சு, இல்ல ஒரு கிட்டார் வாசிப்பது என்ற என்ற எந்த திறமையும் நம்ம மற்ற 7 நாட்களில் கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும் என்று நீங்க ஒருத்தர் கற்பனை செய்து பாருங்கள். இது ஒரு சாத்தியமற்றதா தெரிகிறது இல்லையா? ஆனால் உண்மை என்னவென்றால், நம்ம சரியான ஒரு உத்தியுடன் எதுவும் தெரியாமல் இருந்து உங்களே ஆச்சரியப்படுத்துவதும் இல்ல மற்றவர்களை கவரும் ஜஸ்ட் 7 நாட்கள் போதுமானது. இந்த வீடியோவில் நீங்கள் நினைத்ததை விட வேகமாக எதையும் கற்றுக்கொள்ள ஒரு எளிய ஜஸ்ட் ஈஸியான 7 நாள் முறைய உங்களுடன் நான் ஷேர் பண்ண ரொம்ப ஆசைப்படுகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். என் சேனலுக்கு மீண்டும் வருக. நிறைய புது சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க இந்த லாஸ்ட் போட்ட ஒரு வீடியோல, அதுக்காக ரொம்ப நன்றி. இந்த சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. நான் நிறைய மணி சேவிங் டிப்ஸ், அப்புறம் தங்கத்தை எப்படி நம்ம சேர்க்கணும், ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட்லேருந்து நம்ம எப்படி ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம அதை சேவ் பண்ணணும். பணத்தை பற்றியும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். தென் கோல்டு நம்ம எப்படி சேவ் பண்ணணும், அதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது போய் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஒரு ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லா எப்படி ஜஸ்ட் ஒரு 7 நாள்ல எப்படி நம்ம கத்துக்க முடியும் எந்த ஒரு விஷயம் அதை ரொம்ப டீட்டெயிலா நான் பேசுறேன். ஒரே வாரத்தில் நீங்கள் எதையும் எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் என்று இந்த வீடியோல முடிவில் எந்த ஒரு புதிய திறமையும் ரொம்ப விரைவாக பெறுவதற்கான ஒரு தெளிவான ஈஸி ஸ்டெப்பு, ஒரு 4 முக்கியமான ஒரு ரகசியங்கள் இந்த வீடியோ கடைசியில நான் சொல்லுவேன். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோ பத்தி பேசலாம். முதல் நாள் நீங்க ஒரு ஒரு அவசரமா எதையும் கத்துக்கணும்னு ஒரே நாள் அப்படி நீங்க நினைக்க கூடாது. நம்ம அந்த எந்த ஒரு டாபிக், எந்த ஒரு விஷயம் நம்ம கத்துக்க போறோமே அதை பிரேக் பண்ணணும், உடைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நாளில் ஒரு மலையை, ஒரு பெரிய மலை நம்ம கட்ட முடியுமா? இல்ல. அது நம்ம ட்ரை பண்ணவும் முடியாது, அது ஓகேவா? உங்களது கோல், உங்களது இலக்கை நீங்க தெளிவான துண்டுகளாக உடைக்கவும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு கிட்டார் கற்றுக்கொள்ள போறேன் என்று நான் விரும்புறேன் என்றால் அது அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் இப்படி சொல்லணும், நான் ஜஸ்ட் 4 கோர்ஸ் பயன்படுத்தி ஒரு பாடலை வாசிக்க விரும்புகிறேன் என்று நம்ம சொல்லணும். அதை உடைப்பதே ஒரு வாரத்தில் அதை யாத்திரமாகவும் இல்லை ஒரு அடையவும் நம்மள சீக்கிரமா முடியும், ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிட்டார் வாசிப்பது ஒரே நாள் முடியாது. அதுக்கு நம்ம ஜஸ்ட் நம்ம எப்படி சொல்லணும், நான் ஜஸ்ட் 4 கோர்ஸ் பயன்படுத்தி ஒரு பாட்டை நான் பாட போறேன் என்று நம்ம சொல்லணும். அதை நம்ம சிந்திக்கணும், அதை நம்ம செயல்படுத்தணும் முதல் நாள்ல. ஜஸ்ட் எதையும் நம்ம ஒரே நாள்ல எதையும் செய்ய முடியாது. ஸோ இது நீங்க முதல் நாள்ல நீங்க கத்துக்கணும். எந்த ஒரு டாபிக் எடுத்தா முதல் நாள் நீங்க இப்படி ஒரு நிர்ணயம் வச்சுக்கணும். இப்போ செகண்ட் டே, 2வது நாள் இப்ப என்ன செய்யணும், இது பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்களும் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. நம்ம 20% நம்மளது கவனத்தை எதுலையும் கொடுக்கணும். பேலன்ஸ் ஒரு 80% அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடும். அது சொல்லுவாங்க 20% நம்ம கவனத்தை ஃபுல்லா செலுத்தின எல்லாம் ஒரு ஈக்குவலா நடக்கும் நம்ம நினைக்க கூடாது. எப்பயும் ஒரு 20% நம்ம முழு முயற்சி கொடுக்கணும், எந்த ஒரு வேலையா இருக்கட்டும். தென் 80% பாரு, 80% அது தானா நம்மளுக்கு பலன் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு மொழியை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களே,
அது வந்து நம்ம வந்து ஒரே நாள கத்துக்க முடியாதுல்ல. அது ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டம் அது ஒரே நாள கத்துக்கிறது. அதுக்கு பதிலா வந்து நம்ம வந்து அந்த மொழியில வந்து ஒருத்தவங்கள வந்து எப்படி விஷ் பண்ணணும், ஒருத்தவங்கள நம்ம எப்படி வாழ்த்து சொல்லணும், அத கத்துக்கலாம். இல்ல வந்து நம்பர்ஸ், எண்கள் 1, 2, 3 அத வந்து எப்படி அந்த மொழியில வந்து நம்ம பேசணும், அத கத்துக்கலாம். தென் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அத ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து அத வந்து உச்சரிக்கணும் அந்த வார்த்தைய. அது மேல ரொம்ப கவனம் செலுத்தினா வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து எந்த ஒரு விஷயம் நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து செகண்ட். இப்போ வந்து 3வது நாள் பத்தி நான் என்ன பேச போறேன்னா வந்து நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு டெக்னில இருந்து யூஸ் கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து விழுந்த வீடியோவுக்கு தாவி தாவி வந்து நேரத்தை வீணாக்குவாங்க. 2வது வந்து இல்ல வந்து நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நெட்ல இருந்து போய் நம்ம படிக்கலாம். இல்ல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புக் எடுத்து படிக்கலாம் நம்ம. இல்ல நம்ம ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனலை வந்து தேடி அதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், இதுல வந்து நம்ம வந்து எந்த ஒரு குழப்பத்தையும் தவிக்கலாம். இல்ல ஜஸ்ட் வந்து இதையும் அதையும் போட்டு நம்ம வந்து குழப்பாம வந்து நம்ம மைண்ட் செட் ப்ராப்பரா வச்சு நம்ம வந்து எந்த ஒரு குழப்பத்தையும் நம்ம இந்த இடத்துல தவிக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்னு ரெண்டு ஒரு டெக்னிக்கை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம். இது ஒரு யூடியூப் சேனல்ல கண்டுபிடிச்சு அதுல நம்ம கத்துக்கலாம். இல்ல ஒரு புக் தேர்ந்தெடுத்து அந்த புக்ல இருந்து கத்துக்கலாம். இல்ல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோ, நிறைய வீடியோ இருக்குது கூகுள்ல சர்ச் பண்ணி அங்க போய் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஜஸ்ட் 1, 2, 3 அதுல இருந்து நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவையாப்படுது அதை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். தெளிவா நம்ம அதுல கத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து ஃபோர்த் டே வந்து இதை நான் என்ன சொல்ல போறேன் வந்து நம்ம வந்து எதிரி வந்து சுறுசுறுப்பா பயிற்சி செய்யணும். அப்படியே ஒரு லேசினஸ் செய்யக்கூடாது. சரி பார்த்துக்கலாம் 7 நாளுக்கு நம்ம பொறுமையா செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நேரம் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணாது. நம்ம தான் நேரத்தை வந்து சரியான முறையில வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வந்து இப்போ வந்து நம்ம ஒண்ணு நம்ம கத்துக்கிறோம் பாரு, அது வந்து ஜஸ்ட் வந்து பாக்குறதுக்கு அதுல பாக்குவாங்க, அடுத்தவங்க பார்ப்பாங்க, நம்ம படிக்கிறோம், நம்ம செய்யறோம், அதுக்குன்னு இல்லை. அது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகுது. நம்மள அது வந்து அதுல இருந்து வந்து பெருசா நம்மள வளர வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகுது செயல்படுவது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க வந்து சமைக்கிறீங்கன்னா நல்லா சமைக்கணும். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அதை போட்டு நல்லா சமைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க ஒரு கோடிங் கத்துக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து சரியான இடத்துல வந்து பயன்படுத்தணும். ஏதாவது ஒன்று வந்து அதை வந்து உருவாக்கணும். ஏதாவது ஒரு கோடிங் அந்த கோடிங் வச்சு ஏதாவது உருவாக்கணும். இல்ல நீங்க நல்லா பேசுறீங்க என்றால் வந்து சத்தமாக பேசணும். அதை வந்து நம்ம வந்து மனசுக்குள்ள இருக்க ஒரு பயத்தை வந்து வெளியே கொண்டு வந்தோம். நம்ம வந்து பொறுமையா பேசினா அது எதையும் வந்து ஸ்லோவா செய்யக்கூடாது. அந்த இடத்துல வந்து சுறுசுறுப்பா எதையும் வந்து பயிற்சி செய்யணும். ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொண்டு வருது. இது மாதிரி வேகமா வந்து இந்த இடத்துல வேகமா வந்து எதையும் வந்து கற்றுக்கொள்ள நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து 5வது நாள் பத்தி பேசுறேன். இப்போ 5th டே. இப்போ வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேற ஒருத்தவங்க வந்து கத்துக் கொடுக்கணும். வேற ஒருத்தவங்க வந்து ட்ரெயின் பண்ணணும். இது என்ன சொல்லுவாங்க வந்து ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் பாரு, எதையும் விளக்கமா நம்ம வந்து தெளிவா நம்ம சொல்லறதுல வந்து அது வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து அதை வந்து கத்துக்கிறோம். நம்ம எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ஒரு மொழியா இருக்கட்டும், இல்ல ஒரு டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கோடிங்கா இருக்கட்டும், நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அதை வந்து எளிய முறையில வந்து எளிய ஒரு ஈஸியான ஒரு வார்த்தையில வந்து வேறொருக்கு வந்து அது விளங்கும் போது அது வந்து உண்மையில வந்து நம்ம வந்து அதை நல்லா புரிஞ்சிக்க முடியும். நல்ல வந்து ஒரு புரிதலுக்கு வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இல்ல சப்போஸ் இப்போ உங்கள்ட்ட யாருமே இல்லை, யாருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்க முடியும் என்றால் அப்ப நீங்க என்ன செய்யணும் வந்து உங்க மொபைல் அது வந்து நம்ம என்ன பேச போறோம் ரெக்கார்ட் பண்ணணும். அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து அது கத்துக்கிறதுக்காக. ஓகேவா? இது வந்து 5th டே. இப்போ வந்து ஒரு 6th டேக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கத்துக்கிறோம் போய் வந்து நிஜ உலகத்தில் வந்து அதை வந்து நம்ம வந்து சோதித்து பார்க்கணும். நம்ம வந்து இது வந்து ஒரு உண்மையான ஒரு சோதனைக்கான ஒரு நேரம் இது. இப்போ என்னன்னா வந்து நீங்க வந்து எந்த ஒரு மொழியை கத்துக்கினாலும், எந்த ஒரு வேலையை கத்துக்கினாலும் வந்து அதுல வந்து ஃபுல் வந்து திறமையோட நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும் எந்த இடத்துலையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நீங்க ஒரு மொழியை வந்து கற்றுக்கொண்டுக்கிட்டீங்க. இந்த ஒரு 6 நாள்ல ஒரு நல்ல ஒரு மொழி வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும் வந்து அந்த மொழி பேசுற ஒரு
மதர் டங், ஃபார் எக்ஸாம்பிள் தாய்மொழி பேசுவாங்க பாரு, அவங்க கிட்ட வந்து இதை வந்து நீங்க பேசணும். ஸோ எந்த ஒரு கரெக்ஷன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா இது இப்படி பேசணும், இப்படி பேசணும், அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அவங்களுக்கு. இதுல வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு நீங்க கத்துக்கிட்டீங்க இந்த 5 daysல. ஸோ அந்த பாட்டை வந்து ஒருத்தவங்க வந்து பாடி காமிக்கணும். இல்ல நீங்க வந்து ஒரு கோடிங் கத்துக்கிட்டீங்க இந்த 5 daysல. அந்த கோடிங் வந்து ஒரு நிஜ உலகத்துல வந்து உலகத்தின் பிரச்சனை வந்து அது தீர்க்கிறதுக்காக அதை வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கணும். இங்க வந்து நீங்க என்ன செய்யறோங்க, நம்ம வந்து நம்பிக்கை வந்து நம்ம வளர வைக்கணும். நம்ம ஒரு கான்பிடன்ட் வந்து இங்க வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப வந்து லாஸ்ட், இது ரொம்ப முக்கியமானது இப்ப இந்த இடத்துல. இப்ப வந்து கடைசி நாளே வந்து நீங்க வந்து எதை வந்து நீங்க வந்து இந்த 6 நாள்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதை ஜஸ்ட் வந்து ஒரு மெமரைஸ் பண்ணணும். இது இப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும், இந்த மொழியை வந்து இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இந்த கோடிங் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இந்த பாட்டுக்கு இப்படிதான் பேசணும், இப்படிதான் பாடணும், இப்படிதான் பேசணும். அதை நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்க வந்து உங்க தவறுகளை வந்து நீங்க எங்கேயோ குறித்து கொள்ளலாம். ஏதாவது பேப்பர் வந்து உங்களது எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம நோட் பண்ணிட்டு அதை நம்ம மீண்டும் வந்து அதை வந்து பயிற்சி பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரா நம்ம செய்யறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இங்க வந்து நம்ம இந்த 6 நாள் கத்துக்கிட்டு 7வது நாள் வந்து நம்ம வந்து இந்த 6 நாள் நம்ம என்ன செஞ்சோமே அதை வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி அந்த இடத்துல எந்த ஒரு தவறு நம்ம செய்யணும் அதை வந்து நோட் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணது இந்த 7வது நாள் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரி, இப்ப நான் வந்து இந்த வீடியோ ஆரம்பத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு 4 முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நான் சொல்ல போறேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து இப்ப நான் சொல்ல போறேன். என்னன்னா வந்து இப்ப வந்து நம்ம நம்ம எதையும் வந்து கத்துக்கிறதுக்கு முன் பண்ண என்ன செய்யணும்னா வந்து நம்ம மனசை வந்து ஒரு கிளியர் தாட்ல வச்சுக்கணும். எந்த ஒரு குழப்பம் இல்லாம, எந்த ஒரு டிப்ரெஷன் நம்ம மனசுல இல்லாம, எந்த ஒரு மன உளைச்சல் நம்ம மனசுல இல்லாம நம்ம வந்து தெளிவா இருக்கணும். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் வந்து ஃபர்ஸ்ட் 25 நிமிஷம் வந்து அந்த வேலை ஃபுல் ஃபோக்கஸா இருக்கணும். அப்படி இல்லை, அப்படி தடுமாறம் இல்லை, நம்மளுக்கு அந்த வேலை செய்யணும், இது செய்யணும், அப்படி நம்ம மனசு வந்து அலப்பாய விடக்கூடாது. அந்த 25 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து 100% வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணும். அந்த ரிமைனிங் 5 மினிட்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸா வந்து ஏதாவது வந்து நம்ம நினச்சிக்கிட்டா எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படி ஒரு பிளான் பண்ணி நம்ம மைண்டை வந்து கூலா அந்த 5 நிமிஷம் வச்சுக்கலாம். தென் வந்து 3rd பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, நல்லா தூங்கணுங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து எவ்வளவு நல்லா தூங்குறோம் போது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன வந்து நம்ம கத்துக்கிட்டோம் வந்து அது வந்து நம்மள மூளையில வந்து நல்லா வந்து அது மெமரைஸ் பண்ணி நல்லா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த இடத்துல. இப்போ வந்து 4வது முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து நம்ம யாருக்கும் வந்து நம்ம இது எக்ஸ்பெக்டேஷனோட செய்யக்கூடாது. அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ, அவங்க நல்லா செய்யறாங்க, நம்ம தப்பா செய்யறோம் அப்படி செய்யக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுத்தணும். பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம அடுத்தவங்க நல்லா செய்யறாங்கன்னு செஞ்சுட்டு நம்ம அதை வந்து நினைச்சிட்டு இருந்தா அந்த நம்ம என்ன செய்யறோம் பாரு அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா வராது. ஸோ இங்க வந்து நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வச்சு, நம்மளுக்குள்ள ஒரு ஃபேத் வச்சு நம்ம என்ன செய்யறோமே அது ஓகே, நான் நல்லா செய்யறேன், நம்மளுக்குள்ள ஒரு என்னது அப்ரிசியேஷன் நம்ம தான் கொடுக்கணும். ஓகேவா? இந்த 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து நம்புறேன். நம்ம வந்து எப்படி வந்து 7 நாள்ல வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படியே நான் வந்து நிறைய நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க வந்து ஒரு வாரத்துல வந்து நம்ம வந்து இந்த உலக சாதனை வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதுக்காக நம்ம வந்து கத்துக்கிறோம். எதை நம்ம இனிஷியாலிட்டி எடுக்கலன்னா வந்து நம்ம எதையும் நம்ம கத்துக்க முடியாது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கொடுக்க போறேன் இந்த வீடியோ கடைசியில் வந்து நீங்க ஒரு மனசுல ஒரு நிர்ணயம் பண்ணிக்கணும். அடுத்த 7 நாட்களில் வந்து நான் வந்து புதுசா வந்து என்ன வந்து நான் கற்றுக்கொள்ள போறேன் அப்படின்னு. அதை பத்தி நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னு அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு சவாலாக நம்ம வந்து மாற்றுவோம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க, எனக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். அப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் வந்து தேவைப்படுதில்ல, நம்ம வந்து எதையும் கத்துக்கலாம்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம எப்படி 7 நாள்ல வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னு நம்ம எல்லாரும் வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருப்போம் நம்ம. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் வந்து
மறக்காம சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்போ போட புது புது வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க வந்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.